இந்த வீடியோவில் என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். எப்போ நான் காலேஜுக்கு கிளம்பி போகிறேன், அப்புறம் அங்கே வச்சு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். காலமே எழுந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் அம்மா டிஃபன் எடுத்து வச்சுருந்தாங்க, கூடவே டீயும் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு கூடவே டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு பேக்கில் பேக் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் பஸ்ஸுக்குன்னு வெளியில் வெயிட் பண்ணேன். காலையில் 7 மணி தான் ஆயிருந்து. இருந்தாலும் வெளிச்சம் அவ்வளவா இல்லை. சன்லைட்டு லைட்டாக தான் விழுந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லாகவே பனியால் கவர் பண்ண மாதிரி பிளர்ராக தான் இருந்துச்சு. அப்புறம் காலேஜுக்கு போயிட்டோம். காலேஜுக்கு போயிட்டு அங்கே யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுருவேன். புக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவேன். இதுதான் என்னோடய டெஸ்க்கு. இந்த டெஸ்க்கு க்ளீனாகவே வச்சுருக்க மாட்டேன். ஏதாவது உள்ளே இருக்கும், க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அப்போலாம் மறந்து போய் அப்படியே போட்டுட்டு வந்துடுவேன். அப்புறம் கிளாஸில் இருந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க்கு நான் எழுதுகிற வேலை தாங்க. அது எழுதியே டைம் போகிறது தெரியாது. அப்புறம் திடீர்னு காலேஜில் இருந்து சொன்னாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வெளியில் போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்த புக்கெல்லாம் டெஸ்கில் வச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோம். கரெக்டாக 5 பேருக்கு ஏற்றபடி பிளேஸை எடுத்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனால் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னா அது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் வீட்டில் வெளியில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கூட விட மாட்டாங்க. ஸோ எப்போவாச்சும் இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. என்ஜாய்மெண்ட்னா வேறு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அவங்க கூட இருந்து சாப்பிட்டுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு 5-6 ஃபோட்டோ எடுத்துட்டு அதுவே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்படி கிளம்புனது தான் இந்த ஜேர்னி. ஃபஸ்ட்டு வழி தெரியாமல் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டாக கரெக்டாக பிளேஸில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அனிமல்ஸ் இருந்துச்சு, நிறைய பேம்பூ ட்ரீ இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நடந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே. அங்கே பார்த்ததில் பாம்பு, எலி, அப்புறம் முயல், கிளி அப்படின்னு வெரைட்டியாக இருந்துச்சு. அங்கே பார்த்ததில் இந்த பாம்பு தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ அனிமல்ஸ் இல்லாட்டியும் கொஞ்சம் அனிமல்ஸ் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்தோம். கரெக்டாக லஞ்ச் டைமில் அங்கே போய் சேர்ந்ததுனால எல்லாருமே சேர்ந்துருந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திரும்பவும் அனிமல்ஸை பார்க்க போனோம். அப்புறம் ஒவ்வொரு பிளேஸில் இருந்துட்டு வீடியோ எடுக்க தொடங்கிட்டோம். அப்புறம் கரெக்டான அழகான ஸ்பாட் பார்த்துட்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். கூடவே இந்த மங்கி, இந்த முயலெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மங்கி தான் பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு, சொல்லவே வேணாம், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அது கூட இருந்து விளையாடிட்டு அப்புறம் அங்கே ஒரு பேரட் இருந்துச்சு. ஆசையாக அதுக்கு வாய்க்கிட்ட போய் என் கையை வச்சேன். எங்கள் வீட்டு பேரட்டும் இதே மாதிரி வாயில் கை வச்சா ஒன்றுமே செய்யாது. அதை போல் நம்பி வாயில் கையை கொடுத்தா அது என் கையை கடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் நம்பவே இல்லை. எங்கள் காலேஜிலேருந்து இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி கூட்டிகிட்டு போனதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் போனோம். அன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு நிறைய ஒர்க் இருக்குது முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்போ பார்த்து இப்படி கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் கரெக்டாக வீட்டுக்கு போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னால் காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம். காலேஜ் வந்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, நினச்சி கூட பார்க்கல. காலேஜ் பஸ் வேறு அவரை ஸ்பீடாக ஓடினனால தலை சுற்றிட்டே இருந்துச்சு. எப்போடா வீட்டுக்கு போவோம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். காலேஜ் பஸ்ஸில் என் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான் இருப்பான். அவன் கூட பேசிகிட்டே இருப்பேன். அப்போ தான் அவன் சொன்னான், அக்கா எனக்கு பைபிள் ரீடிங் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபைலை காமிச்சான்.
அதான் பார்த்துட்டு அப்புறம் அவனோட பாக்ஸ் எல்லாம் காமிச்சு தந்தான். அதுவும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். கூடவே அவன் சொன்னான், எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சு நல்லா ஈஸியாக இருந்துச்சு தமிழ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பராக காமிச்சான். சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் எப்படி நம்ம படிச்சிருப்போம், எப்படி நம்ம படித்த மாதிரி இவங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்களா இல்லை நம்மளை விட டஃப்பாக கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டயர்டில் படுத்துட்டேன். சுத்தமாக முடியலை, அப்படியே படுத்துட்டேன். அதுலேருந்து தான் எனக்கு ஃபீவரே வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி என்னோட vlog பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.